Daily. Taste the Daily. ராணுவ வீரரை சுத்தியால் தாக்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன் விளங்கலாம் கேட்கலாம். நித்யானந்தன், என்ன நடந்தது? இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அன்னை நகர் பகுதியைச் சேர்ந்த சேகர், இவர் பார்த்தோம்னா முன்னாள் பாய்ச்சல் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், இவர் ராணுவ வீரராக டெல்லியில பணியாற்றி வருகிறாரு. இந்த நிலையில பார்த்தோம்னா கடந்த 2024ஆம் ஆண்டு 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்படுது. இதுல பார்த்தோம்னா சேகர் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் ராஜ்குமார் மீது புகார் கொடுக்குறாரு. அப்போ பார்த்தோம்னா இந்த ராஜ்குமார் கடந்த திங்கட்கிழமையில தான் டெல்லியிலிருந்து சொந்த ஊருக்கு விடுமுறை காரணமாக வராரு. அப்போது பார்த்தோம்னா ஆசிரியர் நகர் பகுதியில் உள்ள சேகரின் அலுவலகத்திற்கு சென்று என் மீது எதற்காக போய் புகார் கொடுத்த என வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாம சேகருடைய கார் கண்ணாடியும் அடிச்சு உடைச்சதாக கூறப்படுகிறது. இதனால ஆத்திரமடைஞ்ச சேகர் பார்த்தோம்னா அங்கிருந்து சுத்தியை எடுத்து ராணுவ மீது சராமரியாக தாக்குறாரு. மேலும் பார்த்தோம்னா காலால் முகத்தின் மீதும் எட்டி ஒதுக்கிறாரு. இதனை அங்கிருந்து வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்கள் பரப்பி விட்டுருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளம் மிக வேகமாக பரவி வருகிறது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். Taste the Daily.